2026ஆம் ஆண்டு வருஷ பலன்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயம் ஹேமந்த ரிது மார்கழி மாதம் 16ஆம் நாள் பின்னிரவு 17ஆம் நாள் முன்னிரவு. அன்றைய தினம் தினம் சுத்தி அறிவது சுக்லபட்ச திரையோதசி புதன்கிழமை பின்னிரவு வியாழக்கிழமை முன்னிரவு. ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் கன்னியா லக்கணம் ரிஷப சந்திர லக்கணம் மகர திரிகோணம் ரிஷப நவாம்சம் மேச சந்திர நவாம்சமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நள்ளிரவு 12 மணிக்கு 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது. சூரியனின் ஆதிக்கம் பெற்ற எண். இந்த வருடத்தின் கூட்டு எண் 1 என்பது சூரியனின் ஆதிக்கம் பெற்ற எண். சிவனிற்கும் சூரியனிற்கும் நடராஜருக்கும் உகந்த எண் 1 ஆகும். ஆண்டு பிறக்கும் நேரத்தில் லக்னாதிபதி புதன் சுகஸ்தானத்தில் மிகப்பெரிய கூட்டணியுடன் அமர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி புதன் சுகஸ்தானத்தில் கேது சாரம் பெற்றிருக்கிறார். லக்ன தொழில் அதிபதி புதன், விரையாதிபதி சூரியன், தைரிய அஷ்டமாதிபதி செவ்வாய், தனவாக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். குடும்பாதிபதி பாக்கியாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். குருவின் சஞ்சாரத்தால் கன்னியர்களுக்கு தகுந்த மனமாகும் மாலை வாய்ப்புகளும் மழலை பாக்கியமும் வேலை வாய்ப்புகளும் வியக்கும் விதத்தில் இருக்கும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர் துறை, கணிதம், ரசாயனம், ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர் துறை, புத்தகத்துறை போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சுக்கிரன் தனது சஞ்சாரத்தை யோகஸ்தானத்தில் இருப்பதால் கலைத்துறை செழிக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைஞர்கள் கௌரவப்படுத்தப்படுவார். வண்ணத்திரை, சின்னத்திரை இரண்டுமே மக்களுக்கு பயனளிக்கும். உணவிற்கு எந்தவிதமான பங்கமும் இராது. உணவு உற்பத்தியாளர்களுக்கு தகுந்த வேலை நிர்ணயமாகும். மக்களுக்கு பொருளாதார நிலை உயரும். பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய் விலை அதிகமாக உயரும். புத்தாண்டு பிறக்கும்போது உள்ள புதனின் இருப்பால் இந்திய ரூபாயின் மதிப்பில் சலனம் இருக்கும். தங்கம், வெள்ளி விலை உயரும். நிறைய சிவாலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். அரசாங்கத்தில் சிறு சிறு ஊசல்கள் இருக்கும். மழை பொழிவு நன்றாக இருக்கும். சராசரி வெயில் அளவை இந்த வருடம் வெப்பம் அதிகரிக்கும். அண்டார்டிகா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், சுமத்ரா தீவு, ஜப்பான் போன்ற இடங்களில் பூகம்பமும் வர வாய்ப்புள்ளது. யாராலும் சரியான முறையில் வானிலையை கணித்து கூற முடியாத நிலை ஏற்படலாம். அணு ஆயுதத்தால் மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். தண்ணீர் தேவை அதிகமாகும். காடுகளை அழிப்பது அதிகமாகும். கடவுளுக்கு எதிராக பேசும் நபர்கள் அதிகமாவார்கள். இந்த ஆண்டு நடைபெறும் முக்கிய கிரக பெயர்ச்சிகள். சனி பெயர்ச்சி. நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை மணி 8:26க்குள் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். மீன ராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறார். குரு பெயர்ச்சி. நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை மணி 11:46க்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுகிறார். கடக ராசிக்கு பெயர்ச்சியாகும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் விருச்சக ராசியையும் 7ஆம் பார்வையால் மகர ராசியையும் 9ஆம் பார்வையால் மீன ராசியையும் பார்க்கிறார். ராகு கேது பெயர்ச்சி. நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் 13/11/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை மணி 5:41க்கு ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுகிறார். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் 13/11/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை மணி 5:41க்கு கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுகிறார். பொது பலன்கள். வெளிநாட்டில் வருவாய் அதிகரிக்கும். முதலீடுகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சி பெறும். முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் நாடு முன்னேற்றம் அடைய பாடுபடுவார்கள். உள்நாட்டில் வேலைவாய்ப்பு பெருகும். புதிய நவீன ஏவுகணைகளை இராணுவத்தில் சேர்க்கப்படும். அறிவியலில் ஒரு இலக்கை அடைவோம். புதிய வகை விமானங்கள், போர்க்கருவிகள் இராணுவத்திற்கும் பலம் சேர்க்கும்.
பலம் வாய்ந்த நாடுகளில் நமது நாட்டிற்கும் தனித்தன்மை ஏற்படும். மழையின் அளவு ஓரளவு இருக்கும். ஆறு, குளம், கம்மாய், அணைகள் நிரம்பும். விவசாயம் செழிக்கும். உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளில் விலை ஏறும். உணவு உற்பத்தி அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வளம் பெறும். கல்வித்துறையில் சீர்திருத்தம் ஏற்படும். கல்வியின் தரம் மேம்படும். மாணவ மணிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். விளையாட்டில் நமது நாட்டினை சார்ந்தவர்கள் சாதனை பெறுவார்கள். அமெரிக்கா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் பூமி அதிரும்.